Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Bismillahirrahmanirrahim. Rabbi shrah li sadri wa yassir li amri wa hlul 'uqdatam min lisani yafqahu qawli. Subhanakallaa ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. Na'budu nusalli ala rasulil karim sallallahu alaihi wasallam amma ba'd. மேலான கணவான்களே, பெரியவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு தாவாவுடைய தலைப்பில் கொடுத்துருக்காங்க. கணவர்களே, இந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சேவை, இது ஆக முக்கியமான தேவையான ஒரு உழைப்பாக இருக்கிறது. இஸ்லாம் என்றது தாவத்து தான். தாவத்து மூலமாக தான் இஸ்லாம், ஷரியத், இபாதத், மீதி எல்லா விஷயங்களும் தாவத்து மூலமாக தான் கிடைக்கப்பட்டது. இதனால தான் தாவத்து இல்லாமல் நமக்கு எந்த ஒரு சட்ட திட்டங்களும் நமக்கு கிடைக்கல. ஆக 1443 வருடங்களுக்கு முன்பாக நமது கடைசி நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு தாவத்துடைய பொறுப்பு. இதுக்கு முன்னாடி பாவா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்திலிருந்து ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரைக்கும் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு உழைப்பு இந்த தாவத்துடைய உழைப்பு. எல்லா நபிமார்களும் செய்ய ஒரே உழைப்பு எதுனா தாவத்துடைய உழைப்பு தான். ஆக அப்படியாப்பட்ட ஒரு உயர்ந்த தாவத்துடைய உழைப்பு இந்த காலத்தில் நடத்தாட்டி கொண்டு இருக்கிறாங்க, நடந்து கொண்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் அல்லாஹுக்கு நம்ம அதிகமாக நன்றி செலுத்தணும். அந்த உழைப்புக்காக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் தேர்ந்தெடுத்திருக்கோம், நம்மளுக்கு தேர்ந்தெடுத்திருக்கான். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் மீது பற்று வைத்திருக்கின்றானோ, யார் மீது அல்லாஹ் அன்பு வச்சிருக்கிறானோ, யார் மீது அல்லாஹ் பாசம் வைத்திருக்கின்றானோ, அப்படியாப்பட்ட மனிதர்களுக்கு தான் அல்லாஹ் இப்படியாப்பட்ட பொறுப்புகளை கொடுத்து அல்லாஹ் இந்த உழைப்பை வாங்கக்கூடியவனாக இருக்கின்றான். இந்த உழைப்பு இருக்கின்றது ஆரம்ப காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் மக்கால அர்க்கம் ரலியல்லாஹு தஆலா வீட்டில் ஆரம்பிக்கப்பட்டது. அர்க்கம் ரலியல்லாஹு தஆலா வீட்டில் ஆரம்பிக்கப்பட்டது. மறைஞ்சி பயந்தவர்களாக மறைஞ்சி இந்த உழைப்பை செய்தாங்க. பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உழைப்பின் காரணமாக 33 பேர்கள் முதலாக இஸ்லாத்தில் வந்தாங்க. பிறகுதான் என்ன ஆயிடுச்சிங்க, முழு உலகத்தில் இந்த தீன், இந்த முஸ்லிம்கள் ஹயாத்தானாங்க. அப்போ அந்த ஆரம்ப காலத்தில் இந்த தாவத்துடைய உழைப்பு செய்யும் போது அவங்களுக்கு ஏற்பட்ட இன்னல்கள், கஷ்டங்கள், சிரமங்கள், வறுமைகள் எவ்வளோ பெரிது, அதெல்லாம் சகித்து கொண்டார்கள். சகித்த பிறகுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை நமக்கு கொண்டு வந்து கொடுத்தான். ஆக நாமெல்லாம் இங்கே சேர்ந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீது பெரிய கிருபை, நம்ம இந்த தாவத்துடைய உழைப்புக்காக நமக்கு சேர்த்திருக்கு. இந்த காலகட்டத்தில் நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய நேரத்தை, நம்முடைய காலத்தை, நம்முடைய உயிரை, நம்முடைய பொருளை நாம் இந்த தாவத்துடைய உழைப்புக்காக செலவு செய்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுக்கும் சஹாபா பெருமக்களுக்கும் உதவி செய்து எப்படி முஸ்லிம்களாக மாறி அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடியவங்களாக இருக்கிறார்களோ, இதே போல் இந்த உழைப்பு நடந்து கொண்டே இருந்தது அப்படின்னு சொன்னால் கியாமத் வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியாப்பட்ட ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பான். எப்பொழுது நம்ம இந்த உழைப்பை நம்ம கொஞ்சம் பலகீனமாக்கிட்டோம், இந்த உழைப்புக்காக நம்ம நேரத்தையும் காலத்தையும் உயிரையும் பொருளையும் நாம் செலவு செய்யலைன்னு சொன்னால் மிகப்பெரிய நமக்கு நஷ்டம் ஏற்படக்கூடியதாக இருக்கும். உழைப்பு நடந்து கொண்டே இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதோட முன்னேற்றம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். எப்படி ஒரு விவசாயம் நிலம் இருக்கு, அந்த விவசாய நிலத்தில் உழைப்பு செய்து கொண்டு இருக்கிறாங்க, காலத்தையும் நேரத்தையும் அவங்க எதுவும் எதிர்பாராம செய்து கொண்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை கொண்டு விளைச்சல், அரிசி, கோதுமை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுலேருந்து வெளியாக்கி கொண்டே இருக்கிறான். இதே போல தான் நாம் உழைப்பு செஞ்சிருக்கோம். கணவன்களே, பிரிவுகளே, நம்ம கவலை செய்ய வேண்டிய விஷயமா இருக்கு. இந்த காலத்தில் இப்போ நம்ம உழைப்பு செய்து கொண்டிருக்கிறோம், தாவத்து கொடுத்து கொண்டிருக்கிறோம், மக்களுக்கு தாவத்து கொடுத்து இந்த உழைப்பு செய்து கொண்டிருக்கும் போதே பல இடங்களில் நாங்கள் கண்ணால் போய் பார்க்குறோம், தாவத்தை கொடுக்கும்போது கண்ணால் பார்க்குறோம், பல இடங்களில் அல்லாஹ் பாதுகாக்கணும், நம்முடைய இஸ்லாத்தை சேர்ந்தவர்கள் இன்னைக்கு மாற்று மதத்தில் சேர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய நமக்கு நஷ்டமான விஷயம். ஏன்னு சொன்னால் அவங்க சரியான முறையில் இஸ்லாத்தை விளங்கல், இந்த உலகத்துடைய விஷயங்களுக்காக, சின்ன சின்ன அல்ப ஆசைகளுக்காக தன்னைத்தானே என்ன செய்றாங்க, இந்த இஸ்லாத்தை விட்டு தூரமாக்குறாங்க. இப்போ சமீப காலத்தில் இங்கே கொருக்குப்பேட்டு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, அங்கே போய் உழைப்பு செய்யும் போது அங்கே பார்த்தோம், அல்லாஹ் பாதுகாக்கணும், பெண்மணி முஸ்லீமாக இருக்கிறாங்க, ஆனால் அவருடைய கணவர் அல்லாஹ் பாதுகாக்கணும் மாற்றாரில் இருக்காங்க. அவரிடத்துல எடுத்து சொல்கிறோம், அவங்க இடத்துல எடுத்து சொல்கிறோம், இந்த மாதிரி இருக்குது, இதான் நமக்கு வெற்றியான இருக்குது, இதில் தான் சொர்க்கம் இருக்குது, அல்லாஹ் இதில் தான் நமக்கு மர்மம் வச்சிருக்கிறான், எல்லாம் எடுத்து சொல்லி கொண்டு இருக்கிறோம். அந்த ஆண் மகள் சொன்னால் நீங்கள் சொல்கிறதுல சரிதான் போய், ஆனால் நான் இப்போ இருக்கிற சூழ்நிலையை விட்டு என்னால் வர முடியல, அதனால தான் இந்த பெண் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க மாற்று மதத்தில் மாற்றிக்கொண்டாங்க.
காலத்தில் கொளத்தூர் பக்கத்தில் ரெட்டேரி உள்ள கிராமங்கள் இருக்குது. அங்கே போய் உழைப்பு செஞ்ச 40 குடும்பங்கள் இந்த இஸ்லாத்தை விட்டு தூரமாக போயிட்டாங்க. முஸ்லீம் குடும்பங்கள் சில காசுகளுக்காக, சில பணங்களுக்காக. நாம நினைச்சு கொண்டிருக்கோம், நம்ம உழைப்பு செய்து கொண்டிருக்கிறோம், தாவா செய்து கொண்டிருக்கோம், தாவா பணி செய்து கொண்டிருக்கிறோம் சொல்லிட்டு. ஆனால் ஒரு தாவா நடந்து கொண்டு இருக்குது, உழைப்பு செஞ்சு கொண்டிருக்கிறோம், இன்னொரு இடத்துல அல்லாஹ் பாதுகாக்கணும், நஷ்டப்படும். ஆக இப்போ நம்முடைய உழைப்பை நம்ம அதிகப்படுத்தணும். இந்த உழைப்பை இருக்கு நம்ம அதிகப்படுத்தணும், நேரத்தை அதிகமாக கொடுக்கணும், தாவத்தை அதிகமாக கொடுக்கணும். ஒவ்வொரு வீட்டில் உட்காந்து நம்ம அவங்களுக்கு விலங்கு வைக்கணும். யாருக்கு? மாற்றார்களுக்கு. இன்னைக்கு எல்லா மாற்றார்கள் விளங்கி இருக்கிறாங்க, இஸ்லாத்தில் அல்லாதவர்கள் எல்லாம் விளங்கி இருக்காங்க. இஸ்லாம் பரிசுத்தமானது, இதெல்லாம் வெற்றி இருக்குது, மறுமையில எல்லாம் இதில் தான் வெற்றி வச்சிருக்கிறான், இதை கொண்டு தான் இருக்குன்னு. ஆனாலும் அவங்களுடைய அந்த சூழ்நிலை, அவங்களுடைய அந்த சூழ்நிலை இருக்குது, அந்த விட்டு வெளியே வரத்துக்கு அவங்களால என்ன பண்ண முடியல, வெளியே வரையாமல் இருக்கிறாங்க. அப்போ நம்முடைய தாவத்துடைய உழைப்பு கொண்டு தான் இருக்கு. கணவன்களே, அதுதான் சொல்லப்பட்டது உம்முல் இபாதத் தாவத். எல்லா இபாதத்துகளை விட சிறந்த தாவத்துடைய உழைப்பு. எல்லா இபாதத்துகளை உயர்ந்தது, எல்லா இபாதத்துகளுக்கு தாய் எதுன்னு சொன்னா அல்லாஹ் தாவத்துடைய உழைப்பா இருக்கும். அப்படியாப்பட்ட ஒரு தாவத்துடைய உழைப்புக்கு அல்லாஹ் நம்மளை கபூல் செஞ்சிருக்கான். இப்போ நாம என்ன செய்யணும்? இதுக்காக நம்ம நேரத்தை நம்ம அதிகமாக செலவு செய்யணும். ஒவ்வொரு ஏழ்மையான, இப்போ இங்கே பாரத் நகர் இருக்குது, இந்த யூனிவர்சிட்டி, பாரத் யூனிவர்சிட்டிக்கு பின்னாடி ஒரு ஏரியா இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா கை இல்லாதவங்க இருக்காங்க, கண் இல்லாதவங்க இருக்கிறாங்க, கால் இல்லாதவங்க இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அங்கே போய் உழைப்பு செய்தோம். அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஜினாசாப்பு கூட தெரியும், அங்கே 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி உழைப்பு செஞ்சோம். அல்லாஹ்வுடைய கிருபை 14 குடும்பங்கள் இஸ்லாத்தில் வந்திருக்காங்க. அல்லாஹ்வுடைய கிருபை பெரிய கிருபை. இப்போ அந்த குடும்பங்கள் பாக்கி இருக்கு. இப்போ அந்த குடும்பங்கள் அப்படியே நடந்து கொண்டிருக்கின் காரணமாக இன்னும் சில மக்கள் தீனில் வரதுக்காக, ஷரியத்தில் வரதுக்காக, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக தயாராக இருக்கிறாங்க. இப்போ அவங்களிடத்துல போய் நாம் உழைப்பு செய்தோம் அப்படின்னு சொன்னால் மீண்டும் அவர்கள் வருவாங்க. சரிமா? நேற்று கூட ஒரு பெண்மணி, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு வாலிப பெண்மணி, அவங்களே சொன்னாங்க, பாய் நான் இஸ்லாத்தில் வரணும், அதுக்கு என்ன வழி இல்லை, யாரை பார்க்கணும், எப்படி பார்க்கணும், எப்படி செய்யணும், என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம சின்ன போய் அப்போ தொடர்பு செய்கிறோம். இப்போ இந்த மாதிரி வழி காட்டுறாங்க. வழி காட்டும் போது என்ன செய்கிறோம்? அந்த பெண்ணை நம்ம இஸ்லாத்தில் கொண்டு வந்தோம், களிமா சொல்லி வச்சோம். இப்போ அவங்களுக்கு தேவையான விஷயங்கள், மார்க்க விஷயங்கள் சொல்கிறதுக்காக அவங்கள ட்ரைனிங் கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ அந்த பெண்மணி நேற்று சொன்னாங்க, பாய் நான் இஸ்லாத்தில் வந்தது பார்த்துட்டு இன்னும் 2 பெண்கள் வரத்துக்காக இருக்கிறாங்க, இப்போ அவங்கள நீங்கள் தாவத்து கொடுங்க அப்படின்னா. இப்போ கணவன்களை பிரிவுகளே, இன்னைக்கு அல்லாஹ் எல்லாருடைய உள்ளங்களை மிருதுவாக்கி வச்சிருக்கிறான். இஸ்லாத்துடைய உயர்ந்த கண்ணியத்தை உள்ளங்களில் போட்டு வச்சிருக்கிறான். ஷரியத்தின்னு என்ன? இஸ்லாமுடைய வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. இப்போ சகோதரர் சொன்னார் இல்லையா, இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷிஃபாத்துகள், சுன்னத்துகள் எல்லாமே சொன்னார். இதெல்லாம் இஸ்லாத்துடைய கவர்க்கக்கூடிய விஷயங்கள். ஒவ்வொரு முஸ்லீமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை படிச்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பின்பற்றினாங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அதுல இருக்கக்கூடிய ஒரு கவர்ச்சி, அல்லாஹ் அவருக்கு அந்த கொடுத்திருக்கக்கூடிய அந்த இதுல எல்லாரும் இஸ்லாத்துல வரக்கூடியவங்களா இருக்காங்க. ஆனா நாம அவங்க இடத்துல போதிக்க வேண்டியதா இருக்குது, நாம அவங்க இடத்துல தெரிவிக்க வேண்டியதா இருக்குது. இது நம்முடைய பொறுப்பா இருக்கு. ஆக நம்ம இங்க வந்திருக்கோம்னு சொன்னா நம்ம எல்லாருமே உறுதி எடுக்கணும். என்ன உறுதிமை? இன்னும் நம்முடைய நேரத்தை, காலத்தை நம்ம அதிகம் கொடுத்து, எப்படியாப்பட்ட ஏழ்மையான குடும்பங்கள் இருக்கிறாங்க, வறுமையில் இருக்கிறாங்க, சிரமத்தில் இருக்கிறாங்க, அப்படியாப்பட்ட குடும்பங்கள், அந்த மாதிரி ஏரியாக்களை நம்ம தேர்ந்தெடுத்து அங்கே போய் நம்முடைய தாவத்துடைய உழைப்பு நம்ம செய்யணும், தாவாவுடைய பணியை செய்யணும்னு சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதன் கொண்டு அந்த நகரில், அந்த இருக்கக்கூடிய பகுதிகளில் அல்லாஹ் நிறைய மக்கள் இஸ்லாத்தில் வரக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. 2வது விஷயம், வேதனைக்கூடிய விஷயம் என்னவை, இன்னைக்கு இஸ்லாத்தில் இருக்கக்கூடியவங்க, களிமா சொன்ன மக்கள் சரியான முறையில் களிமா வாயில வராத நிலைமையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, களிமா சொல்ல முடியாத நிலைமையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ அப்படியாப்பட்ட மக்களையே நம்ம சந்திச்சு என்ன செய்யணும்? அவங்களே நம்ம தாவத்துடைய உழைப்புக்காக அவங்களே தாவத்தில் ஈடுபடுது. எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்ல தாவத்துடைய உழைப்பு தானும் செஞ்சாங்க, தன்னுடைய தோழர்களே உழைப்புல போட்டாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பையத் வாங்கினாங்க. யா ரசூலுல்லாஹ், நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்யறேனோ அதே செய்யுங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போனாங்க, முதல் நாள் உழைப்பு செய்தாங்க, 2வது நாள் உழைப்பு செஞ்சாங்க, 9 பேர் என்ன பண்ணாங்க? இஸ்லாத்துல கொண்டு வந்தாங்க. இப்போ தௌசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு பெரிய கவிஞராக இருந்தாங்க, இருந்தாங்க. அவங்கள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையத்து வாங்கினாங்க, உடனே போனாங்க, உங்களுடைய குடும்பத்தில் உழைப்பு செய்ய சொன்னாங்க. போனாங்க, முதல்ல ஏற்றுக்கொள்ள நபி இடத்துல சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள் குடும்பத்தாரில் யாரும் ஏற்றுக்கொள்ள சொன்னாங்க, நீங்கள் மீண்டும் போய் உழைப்பு செய்யுங்க. மீண்டும் போய் உழைப்பு செய்தாங்க. 80 குடும்பத்தார் என்னங்க இஸ்லாத்தில் ஏற்றுக்கொண்டு வந்தாங்க. இப்போ அதில் தான் நமக்கு பெரிய பெரிய சஹாபாக்கள் கிடைச்சாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்படியாப்பட்ட சஹாபாக்கள் அவங்களுடைய உழைப்பை கொண்டு வந்தாங்க. கண்வான்களே, பெரியவர்களே, நாம் இந்த தாவத்துடைய உழைப்பை முழு மூச்சு, நம்முடைய உயிர் மூச்சாக நினைச்சு இதுக்காக வேண்டி நம்ம நேரத்தையும் காலத்தையும் கொடுத்து நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ, எங்கெல்லாம் நம்ம சந்திக்கிறோமோ, யாரெல்லாம் பார்க்குறோமோ அவங்களுடைய உள்ளத்தில் இந்த விஷயத்தை நம்ம எத்தி, உன்னுடைய ஈடேற்றம் நீ களிமா சொல்றது கொண்டு தான் இருக்குது.
நீ என்னோட பழகுற, நீ என்னோட சந்திக்கிற, நீ என் தோழராக இருக்கிற, உயிர் நண்பனாக இருக்கிற, ஆனால் இது உலகத்தை வரைக்கும் தான், ஆனால் மறுமையில கூட என்னோட நீ நீடிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னால் எது வரைக்கும் நீ களிமா சொல்ல மாட்டியோ அது வரைக்கும் மறுமையில நீடிக்க முடியாது என்பதாக அவங்களுடைய உள்ளங்களில் காதுகளில் நம்ம இந்த தாவத்துடைய உழைப்பை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். எந்த அளவுக்கு நம்ம தாவத்து உழைப்பு நம்முடைய உறுதி எடுத்து நம்முடைய முழு மூச்சு எடுத்து நம்ம உழைப்பு செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பான். இப்போ நம்ம பார்க்கறது இதெல்லாம் குறைவு, நம்முடைய உழைப்பின் காரணமாக கிடைக்கக்கூடிய உலகம் இருக்குது, இது குறைவு. இன்னும் எவ்வளவோ இருக்குது. எந்த அளவுக்குன்னா கடல்ல நம்ம ஊசி போட்டு எடுத்தோம்னு சொன்னா ஊசி முனையில் எவ்வளோ இருக்குமோ அதுதான் நமக்கு தெரியுதே தவிர மீதி பாக்கி உழைப்பு நமக்கு கடல் தண்ணீர் போல இருக்கு. ஆக எல்லா இடங்களிலும் நம்ம என்ன செய்யணுங்க, இந்த உழைப்பை நம்ம அதிகப்படுத்தணும். இந்த உழைப்புக்காக வேண்டி நாம் முதல்ல நம்முடைய நேரத்தை, காலத்தை, நம்முடைய உயிரை, பொருளை, சலாயத்தை நம்ம செலவு செய்தோம்னு சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பான். அல்லாஹ் அவங்களுக்கு களிமா நசீபாகுவான். அந்த களிமா நசீபாயிட்டாங்க அவங்களுடைய ஈடேற்றம் கிடைக்கும். ஆக கண்வான்களே பிரிவுகளே, இதுக்காக தான் நம்முடைய தாவத்துடைய உழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பாக இருக்குது. இது நபியுடைய உம்மத், இந்த நபியுடைய உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு இந்த பொறுப்பு தான், வேற எந்த பொறுப்பும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொன்னா, நான் வெளியாக்கப்பட்ட உம்மத்துகளிலே சிறந்த உம்மத்து இந்த உம்மத்து தான். இந்த உம்மத்துக்கு என்ன அப்படி சிறப்பு இருக்கு? இந்த உம்மத்து எல்லா விதத்திலும் பலகீனமா இருக்கு. ஒரு ஆடு குட்டி ஈண்டுச்சு அப்படின்னா அந்த குட்டி கொஞ்ச நேரத்தில் எழுந்து தானாக போய் தாயுடைய மடியில் போய் பால் குடிக்குது. ஆனால் ஒரு குழந்தை, தாய் ஈன்று எடுத்த குழந்தை, அந்த குழந்தைக்கால என்னங்க தாயை யாருன்னே தெரியல. தாய் தன்னுடைய மடியில் எடுத்து அதுக்கு பிறகுதான் மார்புல் வச்சு அதுக்கு பால் கொடுக்கக்கூடியது. அப்போ நம்ம எழுந்துக்க கூட முடியாத அளவுக்கு பலகீனமானவங்க நாங்கள். அல்லாஹ் நமக்கு சொல்கிறான் சிறந்த உம்மத்து. அப்போ சிறந்த உம்மத் எதுக்காக சொல்கிறான்? இந்த உழைப்புக்காக தான். நீங்கள் நல்லதை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவங்களாக இருக்கிறீங்க. அதனால் நம்ம கணவன்களை பிறகுகளே இந்த உழைப்பை நம்ம என்ன செய்யணுங்க, பற்றி பிடித்து கொள்ளணும். இதுக்காக வேண்டி நாம் இன்னும் சகோதரர்களை நம்ம அதிகமாக கொண்டு வரணும். அந்த சகோதரத்தில் உழைப்பு செய்யணும், அவங்களையும் உழைப்புல போடணும். இந்த மாதிரி நாமளும் உழைப்பு செய்யணும். உழைப்புலையும் போடும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரிய ஒரு மாற்றத்தை எடுத்து விடுவோம். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கூட்டம் கூட்டமாக வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு இருக்காங்க, குர்ஆன்ல ஆயத்து இருக்குது, இஸா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத். கூட்டம் கூட்டமாக வரக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அந்த மக்கள் வருவாங்க, இஸ்லாத்தை தேடி வருவாங்க, இஸ்லாத்தை நாடி வருவாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், எப்போ நடக்கும்? எப்போ நம்முடைய உயிர் தியாகத்தை நம்ம கொடுப்போமோ, நம்முடைய பணம் செலவு பண்ணுவோமோ, நம்முடைய நேரத்தை கொடுப்போமோ, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையானது. அல்லாஹ் சொன்ன விஷயத்தை நடத்தாட்டி காட்டக்கூடியவனா இருக்கின்றான். அப்போ நமக்கு காரணமாக்கி வச்சிருக்கு. அப்போ நம்முடைய காரணமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி பெரிய ஒரு விஷயம் கொடுக்கக்கூடியனார். ஆக கண்வான்களே பிறகுகளே, ஆக நமக்கு என்ன செய்யணும், நம்முடைய நேரத்தையும் காலத்தையும் அதிகப்படுத்தி இன்னும் அதிகமான இடங்கள்ல நாம ஒரு தேடி போகணும், ஒரு ரிசர்ச் செய்யணும். இந்த பகுதியில் போகலாமா, அந்த பகுதியில் போகலாமா. இப்போ நம்ம மேலோட்டமாக செஞ்சு கொண்டு இருக்கிறோம், ஆனால் நம்ம உள்ள கொஞ்சம் டீப்பாக போக வேண்டியதாக இருக்கு. உள்ள கொஞ்சம் இறங்கி வேலை செய்யும் போது நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மாற்றத்தை கொடுப்பான். ஒவ்வொரு பகுதியும் நம்ம இஸ்லாமியர்களாக மாறக்கூடியங்களா இருக்கும். அந்த உழைப்புக்காக தான் அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறான். ஆக இந்த உழைப்பை நம்ம சரியான முறையில் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வாக்கர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.